ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ காலத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. அடுத்து போக போக எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலத்தால் என்னோட போர்ட்ஃபோலியோ 1% பாசிட்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக இறங்கி அப்படியே டக்குனு வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கே வந்துடுச்சு. இப்போ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது என்னோட போர்ட்ஃபோலியோ. காலத்தில் பார்க்கும்போது 1% பாசிட்டிவில் தான் இருந்துச்சு போர்ட்ஃபோலியோ. ஆனால் இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ட்ரெண்ட் அப்படி மாறி ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. நிஃப்டி 50 111 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 20765 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 380 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 84,053 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 57,831 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 199 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷன் 4% மேலே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பாசிட்டிவில் இருக்குது. 82 ரூபா 25 அந்த ரேஞ்சில். கனரா பேங்க் 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 2% கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் வந்து 1% மேலே நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரபுதாஸ் லீலாதர் ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நேற்று அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஸ்டாக் 5% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 160 ரூபாய் அது தாண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிரபுதாஸ் லீலாதர். ஸோ இன்றைக்கி 150 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆயில் அண்ட் பிஸ்னஸ் வந்து இனி ஃபியூச்சரில் பெருசாக சோபிக்காது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து வேறு பிஸ்னஸுக்கு தாவதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பகோலா அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வந்து அதில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ப்ரைஸை குறிப்பாட்டு பாட்டிலோட ப்ரைஸை கம்மியாட்டு விற்றாங்க. அட் தி சேம் டைம் வந்து டீலர்ஸுக்கு ஹையர் மார்ஜின் வச்சு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து கேம்பா ஷூர் அப்படிங்கிற ஒரு வாட்டர் பாட்டில் அந்த பிராண்ட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் அதே ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இப்போ கேம்பகோலாவில் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்களோ எலக்ட்ரானிக் பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. எலக்ட்ரானிக் பிராண்ட் பிஸ்னஸ்னு பார்க்கும்போது கெல்வினேட்டரை தான் ரீசெண்ட்லி அக்யூஷன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தடுத்து பிபிஎல் பிராண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் பிஸ்னஸுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான், ஹையர் ட்ரேட் மார்ஜின். அது மாதிரி டீலர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் மார்ஜின் குறிப்பாக அந்த மார்ஜினை வந்து ஹையஸ்டாக வச்சு கொடுக்குற மாதிரி கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு எப்போவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க, அக்ரெசிவ் ப்ரைஸிங் வச்சு. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைலோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி, சாம்சங் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸோட இவங்க வந்து 20% 25% வரைக்கும் ப்ரைஸு கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்ஜி, சாம்சங் கொடுக்குற ப்ரைஸை விட இவங்க 20% 25% வரைக்கும் கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் கொடுத்த அப்டேட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபைனான்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ரிசல்ட்ஸ் விழுந்திருக்கு. 273 ரூபாவில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ். ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 262 ரூபா வரைக்கும் போச்சு. ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னு தெரில. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 200 அந்த ரேஞ்சில் வந்தால் தான் நான் யூஸ் பண்ண ஐடியாவில் இருக்கிறேன் மணப்புரம் ஃபைனான்ஸில். ஸோ இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் அடி விழுந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டுமே டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 217 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 217 கோடியாக இருக்குது. ஆனால் சேம் பீரியட் லாஸ்ட் இயர் 572 கோடியாக இருந்திருக்கு ப்ராஃபிட். 62% காலி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18.5% விழுந்திருக்கு. 1408 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கோல்டு இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50% ஹையராக ப்ரைஸ். கிட்டத்தட்ட கோல்டு ப்ரைஸ் வந்து 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு வருஷத்தில். அந்த பெர் அவுன்ஸ் கோல்டு பார்க்கும்போது $4,381 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 76.3% ப்ராஃபிட் விழுந்துருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில். முந்தின குவார்ட்டரில் அவங்களுக்கு ஒரு 437 கோடி ப்ரீ டேக்ஸ் லாஸ் ஆயிருந்துச்சு. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட் ப்ரெஷரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த குவார்ட்டரில் 217 கோடி பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா முந்தின குவார்ட்டரில் 132 கோடி அந்த ப்ராஃபிட் இப்போ 217 கோடி இன்க்ரீஸாக இருக்குது. அது மாதிரி அந்த ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 2262 கோடியாக இருந்தது. இப்போ 2283 கோடி இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. 50 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 7 சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி இந்த வருஷத்தில் ஸ்டாக்கு நல்லாவே ரேலியாக இருக்குது. ஒரு 40% மேலே ரேலியாக இருக்குது. ஸோ வச்சுக்கோங்க. எகைன் ஒரு 200 வரும் பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது இல்லாமல் ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸு நிறைய பேர் டவுன்கிரேட் பண்ணி விட்டுட்டாங்க. இதில் 17 அனாலிஸ்ட்டில் பார்க்கும்போது
5 பேர் பார்த்தீங்கன்னா பை கால் கொடுக்குறாங்க, 9 பேர் வந்து ஹோல் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 3 வந்து செல் கால் கொடுக்குறாங்க. CLSA ₹290 பெர் ஷேர் வச்சு பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 855 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 12,481 கோடியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த குவார்ட்டரில் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் அவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட் 21,990 கோடியாக இருக்குது, 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 22% வளர்ந்துருக்கு, குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6% வளர்ந்துருக்கு, 1.39 lakh crore இருக்குது. லோன் புக் பார்க்கும்போது 29% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, 1.78 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க. அசட் மேனேஜ்மெண்ட் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் அது சேர்த்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5.5 lakh crore இருக்குது. இது வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிளானுக்கு இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸை தனியாக டிமர்ஜர் பண்ணி லிஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. NCLTயோட மும்பையோட NCLT பெஞ்சு செக்ஷன் 230 to 232 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தனியாக டிமர்ஜர் பண்ணி வரும். ஸோ ஆக்சுவலி அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸோட அந்த டோட்டல் டேர்ன் ஓவர் பார்க்கும்போது இயர்லி டேர்ன் ஓவர் 1,800 கோடி. அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு தெரில. இப்போ அதில் மேக்னம் அப்படின்னு சொல்லி நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் தனியாக வரும்போது உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். இப்போ அதில் பிராண்டட் பார்க்கும்போது மேக்னம், ஃபீஸ்ட்டு, க்ரீமி டிலைட்டு, கார்னட்டோ, குவாலிட்டி வால்ஸ் இப்படி சில பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸுமே தனியாட்டு ஒரு லிஸ்டட் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீன் ஃப்ளூரைன் Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. கூடவே ₹50 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் டேக்ஸ் டிடெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவிடண்டுக்கு. ஃபஸ்ட்டு டிவிடண்டை பற்றி சொல்கிறேன். ₹50 ரெக்கார்ட் டேட் November 7, November 27 முன்னாடி இந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும். டேக்ஸ் டிடெக்ஷன் எப்படி வரும்னா, நீங்கள் April 1, 2020 அந்த டைமில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் டிடெக்ஷன் வரும். அப்படி இல்லை 1 வருஷம் 2 வருஷம் அதுக்கெல்லாம் டேக்ஸ் டிடெக்ஷன் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நவீன் ஃப்ளூரைனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஃபோசிஸோட Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 469 கோடி. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 10.34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,901 கோடியாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேஸில் ப்ராஃபிட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாலர் டேர்ம்ஸில் ரெவன்யூ 1.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எரனர் பேஸில் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட் மார்ஜின் அன்சேஞ்சாக இருக்குது, 15.3% இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அதாவது எபிட் மார்ஜினில் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ அவங்க கொடுக்குற நெக்ஸ்ட் கைடன்ஸு 14.75 to 15.75 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ இந்த குவார்ட்டர் வரைக்கும் $528 மில்லியன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் $1.28 பில்லியன் இருக்குது. இந்த குவார்ட்டரில் மட்டும் அவங்க வின் பண்ண டீல் $528 மில்லியன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 வரைக்கும் பார்க்கும்போது $1.28 பில்லியன் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஃபினான்ஷியல் 25 டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 1.26 பில்லியன் இருக்குது, இப்போ 1.28 பில்லியன் இருக்குது. ஆர்டர் பைப்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லெவல் டச் பண்ணியிருக்கு. 9% சீக்வென்ஷியல் பேஸில் க்ரோத் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 97% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த செக்மெண்ட்லேயே ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கு. அமெரிக்கன் பிஸ்னஸ் க்ரோத்தும் 2.1% க்ரோத் காணிச்சிருக்கு. BFS அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் 13.8% க்ரோத் காணிச்சிருக்கு. BFSோட டைரக்ட் க்ரோத் 17.3% இருக்குது. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெர்டிக்கலில் சீக்வென்ஷியல் பேஸில் க்ரோத் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எம்ஃபோசிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 464 கோடியாக இருக்குது, 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7,199 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா பார்த்தீங்கன்னா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 660 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 9.17% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டலோன் பேஸில் கிராஸ் ப்ராஃபிட் 16.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கிராஸ் மார்ஜின் 4 to 7.1% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கிராவிட்டா இந்தியாவோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த கம்பெனி நான் ஃபெரோஸ் மெட்டல்ஸ் ரீசைக்கிள் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. 96 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க, 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1035 கோடி. எபிட்டா 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 101 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 9.78% இருக்குது. கிராவிட்டா லெட் பிஸ்னஸ் வந்து 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 927 கோடியாக இருக்குது. அலுமினியம் பிஸ்னஸ் 26.8% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 94 கோடியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டா இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் அசாமில் அதானி பவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டரில் லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறாங்க. 3.2 GW கோல் டெண்டரில் இவங்க லோவஸ்ட் பிட்ராக இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து அதானி பவர் கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸு. ஸோ ஆக்சுவலி எஸ்டிமேஷனை விட ஜாஸ்தியாக தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் 1286 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 18% இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ 26% இன்க்ரீஸாக இருக்குது, 5764 கோடியாக இருக்குது. எபிட்டா 22% இன்க்ரீஸாக இருக்குது, 1695 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 90 பேசிஸ் பாயிண்ட் விழுந்து 29.42% இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் புக் பார்க்கும்போது 74,453 கோடியாக இருக்குது. இது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. யுனைடெட் பெவரேஜஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 64% காலி, 46 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸாக இருக்குது, 2115 கோடியாக இருக்குது. எபிட்டா 130 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 42% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.4% விழுந்திருக்குன்னு 6.4% இருக்குது. 10.7%லேருந்து 6.4% குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு யுனைடெட் பெவரேஜஸ் வந்து எதில் இந்த Q2வில் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணது. பியர் மார்க்கெட் மியூட்டடாக இருந்திருக்கு. ஏன்னா மன்சூன் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலை விட ஸ்ட்ராங்காக இருந்தனால இங்கே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வால்யூமோ ஓவரால் சேல்ஸ் வால்யூம் 3% விழுந்திருக்கு. ப்ரீமியம் செக்மெண்ட்டில் 17% க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 42.8% இருக்குது, 104 பேஸ் பாயிண்ட் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யுனைடெட் பெவரேஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஆஸ்திரேலியன் யூனிட் பிஸ்னஸ் இருக்குது, MAPLன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். ஆக்சுவலி நவம்பர் 2023 அந்த டைமில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இதை 100% எக்ஸிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க லிக்விடேஷன் ப்ராசஸில். ஸோ இது மூலமாட்டி உங்களுக்கு 17.12 crores கிடைக்குதும். இது வந்து மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் ப்ரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா அவங்களோட மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் ஆஸ்திரேலியா ப்ரைவேட் லிமிடெடை வந்து இப்போ எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டிசிஎஸும் டாடா மோட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷனில் வராங்க. இது ஒரு 5 year கொலாபரேஷன். அர்பன் எக்ஸ்சேஞ்ச் டு ஆட்டோமேட் ESG ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி டாடா மோட்டர்ஸோட மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனை வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸில் வருது. டிசிஎஸும் டாடா மோட்டர்ஸும் போட்டிருக்காங்க. ஸோ நெட் ஜீரோ எமிஷனை பர்சனல் வெஹிக்கிளுக்கு 2040 நாங்கள் அச்சீவ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க டாடா மோட்டர்ஸ். கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு 2045 நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு 5 year பார்ட்னர்ஷிப். என்விரான்மெண்ட், சோசியல் அண்ட் கவர்னன்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் இதில் வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது டிசிஎஸ் டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்றைக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட சென்னை பிளான்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 3250 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் சென்னை பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இது மூலமாட்டு பவர் ட்ரெயின் இன்ஜின்ஸ் நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ஸை வந்து 2029ல் ஸ்டார்ட் பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. 600 ஜாப்ஸ் வந்து இது மூலமாட்டு கிரியேட் ஆகுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபோர்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. L&T வந்து கிட்டாச்சி எனர்ஜி கூட ஒர்க் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நார்த் சி ப்ராஜெக்ட்டு $33 billion ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட், அந்த ஆஃப் ஷோர் கிரிட் பிளானு, அது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இது L&Tக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் L&T வந்து US அண்ட் கோ அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. மெயில் ட்ரோன்ஸ் ஃபார் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸுக்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம்ஸ் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு US பேஸ்ட் ஜென்ரல் ஆட்டோமிக்ஸ் ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம் அவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது லார்சன் அண்ட் டியூபோக்கு ஓவரால் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த அக்டோபர் 2025 பார்க்கும்போது ஐபிஓஸோட சைஸ் பார்க்கும்போது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அக்டோபர் 25 இந்த 25 அக்டோபரில் 46,044 கோடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் மட்டுமே ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போன வருஷம் 38,689 கோடியாக இருந்தது ஹையஸ்ட்டு. அதே அதிகபட்ச ஹையஸ்ட்டு நவம்பர் 21 30,000 கோடி மேலே இருந்திருக்கு. நவம்பர் 24 31,000 கோடி ஹையஸ்ட்டாக இருக்குது ஒரே மாதத்தில். மே 22 29,000 கோடி, மே 18 15,000 கோடி, மே 17 16,000 கோடி, செப்டம்பர் 17 வந்து 16,000 கோடி மேலே ரைஸ் ஆகிருக்குது. அதே நவம்பர் 17 அதில் வந்து 18,000 மேலே, டிசம்பர் 2024 25,000 மேலே, மே 22 29,000 மேலே இப்படி ரைஸ் ஆகிருக்கு. ஆனால் ஹையஸ்டாக ரைஸ் ஆனது இந்த அக்டோபரில் தான் 46,044 கோடி ஒரே மாதத்தில் ஐபிஓ மூலமாக ரைஸ் ஆகிருக்குது. நாராயணா ஹிருதாலயா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா UK பேஸ்டு ப்ராக்டிஸ் ப்ளஸ் குரூப் ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ராக்டிக்ஸ் ப்ளஸ் குரூப் ஹாஸ்பிட்டல்ஸை 2,200 கோடிக்கு அக்யூஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது மூலமாட்டம் அவங்களோட ஹெல்த் கேர் மார்க்கெட்டை யூகேலையும் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க நாராயணா ஹிருதாலயா குரூப்பு. இது வந்து நாராயணா ஹெல்த் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இந்த ஹாஸ்பிட்டல்ஸை 2,200 கோடி டீலுக்கு அக்யூசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.